எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் அமருங்கள். கண்டிப்பு என்பது ஒரு ஒழுங்கு என்று சொன்னார், அது முற்றிலும் சரிதான். எனக்கு இந்த நேரத்தில் நான் படித்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர்களும் நினைத்து பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்தீர்கள். நான் படித்தது டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் 12ஆம் வகுப்பு வரை பட்டாளத்து கட்டுப்பாட்டில் 12ஆம் வகுப்பு வரை பட்டாளத்து கட்டுப்பாட்டில் என் 2 இமைகள் கூட தானாய் இயங்கிடவே தயங்கிடும் நல் பாதிரிமார் பள்ளிவாசம் என் பாதையெல்லாம் பாரிஜாதம். அங்கே அத்தனை கண்டிப்புடன் வளர்ந்ததால் தான் என்னவோ என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய பயணங்களும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எனவே கண்டிப்பு என்பது ஒரு கட்டுப்பாடு, கண்டிப்பு என்பது ஒரு ஒழுங்கு என்று சொன்னீர்களே, அதை நான் முற்றிலுமாக ஏற்கிறேன். அடுத்து அதை தொடர்ந்து அவருக்கு இப்படி இவர்கள் பேசிய பிறகு இந்த அணியினரிடம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஏதாவது இருக்கும் என்ற நம்பிக்கையில் கனிவ் என்ற அணியின் கடைசி பேச்சாளராக சகோதரி போனா அவர்களை அழைப்பதற்கு முன்னால் அவர்கள் கடைசி நேரத்திலே அவர் இந்த பணியை ஏற்றுக்கொண்டதற்கு அவர் முதலாவதாக நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவிக்க வேண்டும். சகோதரி போனா அவர்களை பேசும்படியாக அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடைய சகோதரர் முன் பேசினார். அவர் சொன்னார் ஸ்கூல்ல லேட்டா 9 மணிக்கு அவருடைய ஸ்கூல் ஆசிரியர் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்தா உள்ளுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில 9 மணிக்கு அப்புறம் நீங்க எடுக்க மாட்டேன் அட்டெண்டன்ஸ் அப்படின்னா அந்த பசங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குள்ளேயே வரமாட்டாங்க. எப்ப வந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம கொடுத்தாதான் அவங்களால அடுத்தது அவங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட் படிப்பாங்க. முன்ன மாதிரி 9 மணிக்கு கண்டினியூஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்க அவங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்டை நீங்க படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நீங்க டைத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க படிப்பாங்க. இங்க கனிவான பெற்றோர்களை பத்தி பேசுறதுக்கு நான் ஒரு 5 டாபிக் கொண்டு வந்திருக்கேன். நம்பிக்கையை வளர்க்கிறது. அன்பான பெற்றோர் குழந்தைகளுக்கு நம்பிக்கை அளிக்கிறாங்க, தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை பிறப்புல இருந்து முக்கியமான விலக்காக இல்லாட்டினா கூட சரியான அன்பு, அரவணைப்பு, ஊக்கம், பராமரிப்பின் மூலம் அவர்களை பிரகாசிக்க வைக்க முடியும். இதுக்கு ஒரு சிறந்த சான்று தான் உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். பள்ளியில் அவருக்கு போய் சேர்ந்தப்ப அவருக்கு பள்ளியில ஆர்வம் இல்லை. அவரால் அந்த சூழல்ல அவரை படிக்க வைக்க முடியல, அவரால் படிக்க முடியல, அவரோட பியர் பிரஷர், அவரால் அந்த பள்ளியில கூட இருந்து அந்த கண்டிப்பு அவருக்கு அவரோட அறிவை வளர்த்துவதற்கு முடியல. அப்படி அந்த தருவாயில அவங்க அம்மா அவங்களுக்கு வீட்டுல ஹோம் ஸ்கூல்ஸ் சொல்லி கொடுத்து அரண்பா அரவணைப்பா உனக்கு இந்த பள்ளி வராது, அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் நீ அதுலதான் போகணும், அவங்க சொன்ன மாதிரியே நானும் உன்னை கண்டிப்பா படிக்க வைக்கிறேன், நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நமக்கு லைட்டோ ஃப்ரிட்ஜோ ஃபேனோ நீங்க யூஸ் பண்ற எதுவுமே வந்திருக்காது. உங்க மைக்க சேர்த்து அதனால இது கூட நமக்கு அது தேவைப்படுறது. இப்ப அந்த மைக்கு சரியில்லைன்னு சொன்னாலும் இன்னொன்னு நமக்கு கொடுத்ததுக்கு காரணம் தாமஸ் ஆல்வா எடிசனோட அம்மாவோட அன்பு மட்டுமே காரணமே தவிர அந்த ஒரு கண்டிப்பான அம்மாவா இருந்திருந்தா இன்றைக்கு இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்காங்க. 2வது உணர்ச்சி அறிவு மேம்படுத்தல். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பதான் சொன்னா நம்ம ஊரை விட்டு வந்துட்டோம், வெளியில விட்டு வந்துட்டோம், யாரும் இங்க இல்ல, எதுவுமே இல்லைன்னு. ஏற்கனவே பசங்க பயங்கர பேர் பிரஷர்ல அவங்களுக்கு உண்டான பிரஷர்ல இருக்கும்போது நம்ம அவங்கள கண்டிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல பாட்டி, தாத்தா, சித்தப்பா, சித்தி எல்லாரும் இருப்பாங்க. தாத்தா அப்பா திட்டினா, அம்மா திட்டினா குழந்தைங்க பாட்டிகிட்ட போகும். பாட்டி சொல்லுவாங்க, ஏன்னா உங்க அப்பனே படிக்கல, உங்க அம்மாவே படிக்கல, உன்னை திட்டினாங்க, பரவாயில்ல வாராஜா, நான் அடுத்த தடவை நீ நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லுறதுக்கு ஆள் இருந்தாங்க. பாட்டி வடை சுடுவதற்காக சொல்லி கொடுப்பாங்க. இப்ப யாருமே இல்ல, இருக்கிறது 3 பேரு இருக்கிற. அதாவது நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர். இப்ப ஒருத்தர்ல நின்றுட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி குழந்தைய திட்டிருந்தா அந்த குழந்தை எங்க போகும்? அப்ப நாளைக்கு கவுன்சிலிங்ல போய் உட்காந்துருக்கும். நீங்க வீட்டுல அந்த டயத்தை கொடுக்காம கவுன்சிலிங்ல அந்த குழந்தைக்கு 50 பவுண்ட் பரவாயில்ல, என் பையன் கவுன்சிலிங்ல சந்தோஷமா இருக்கான், ஏன் அது நீங்க வீட்டுல 1/2 மணி நேரம் பேசினா சரி வராதா? இந்த கவுன்சிலிங்கோ இந்த மக்களோ குழந்தைகளுக்கு தேவையே இருக்காது. அப்படி என்றால் விக்டோரியா அவர்களுக்கு வேலை இருக்காது. அது அவங்க அவர்களையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க.
கண்டிப்பான பெற்றோர்கள் இருக்கிறதுனாலதான் சார் அவங்களுக்கு வேலை இருக்கு நடுவரே. கனிவான பெற்றோர்களோட குழந்தைங்க அவங்களுக்கு வரது இல்ல பெற்றோர்களே. பிரச்சனை என்னன்னா கண்டிப்பா இருக்கிறவங்க குழந்தைங்க பேச மாட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு விக்டோரியா தேவைப்படுறாங்க. அதனால அவங்க எங்க அணியில வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்க அணியில அவங்களுக்கு வேலை தேவைப்படாது, சப்போர்ட்டுக்கு வேணும்னு. அவங்க அணியில ஒரு பேருக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு தேவைப்படும். நீங்க அவங்க நம்பர் வாங்கிக்கீங்க. அடுத்தது வந்து இந்த காலத்து குழந்தைங்க வந்து தொலைபேசி, கணினி, கம்ப்யூட்டர் அதுல இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் என் பசங்க மொபைல்ல இருக்கான், அதுல இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு எல்லாருக்குமே. என்ன பண்றது அந்த குழந்தைய, சமூகத்துல எப்படி வந்து அந்த குழந்தைய கொண்டு வருதுன்னு. குழந்தைகளா இருக்கும்போது நம்ம வந்து அவங்களோட அத்தனை வகையான அன்பு, பாசம், அணைப்பு எல்லாத்துக்கும் நம்ம ஈடு கொடுத்து நம்மளால பண்ண முடிஞ்சுது. ஆனா இப்ப வந்து குழந்தைகள் வளர்ந்த பிறகு அவங்க உணர்வுகளை அவங்க தன்னுள் அடக்கி கொள்ளாம, ஆனா அதை வெளியில போய் சமூகத்திட்டையும் வெடிக்காம பிரச்சனையா மாற்றாம அவங்களுக்கு கொண்டு போறதுக்கான வழிமுறைய பெற்றோர்கள் தான் பண்ண முடியும். ஒரு அம்மா அப்பாக்கு தான் குழந்தைய தெரிஞ்ச அளவுக்கு உலகத்துல ஆண்டவனுக்கே அந்த குழந்தைய பத்தி தெரியாது. அந்த குழந்தைக்கு தேவையான போது பசிக்கிறது அப்படிங்கிறது 60 வயசு ஆனாலும் நீங்க ஊருக்கு போனீங்கன்னா உங்க அம்மாக்கு தானே ஐயா தெரியும். சொல்லுங்க நடுவர் ஐயா, உங்க அம்மாவுக்கு தெரியுமா? நான் ஊருக்கு சென்றால் என் அம்மாவுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற ஊர், ஏனென்றால் அம்மா இருப்பது இப்ப வேறொரு ஊரில் இருக்கிறார்கள். எங்கு நீங்கள் சென்றாலும் தாய் தன் குட்டியை ஊர் மாற்றி வெளியே சென்றாலும் ஆமை குட்டி கண்ணோட இமையிலேயே தன்னோட குழந்தைய வளர்க்குமா. அந்த மாதிரி எந்த உலகத்துல யார் இருந்தாலும் இமையின் மூலமா அம்மா அப்பாவுக்கு தெரியற அளவுக்கு யாருக்குமே தெரியாது. சோ அவங்க என்ன கொடுத்தாங்க, அவங்க வந்து அன்பா கொடுத்தாங்க, ஆதரவை கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம இங்க நிக்கிறோம். அடுத்தது நடுவர் அவர்களே, நீங்க முதல்ல வந்தோடனே இந்த காஷ்மீர் பிரச்சனையினால நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொன்னீங்க. திருப்பி சொல்ற, அன்பு என்ற ஒரு விதை இருந்திருந்தா, அன்புங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அங்க வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு காரணங்கள் கண்டிப்பாக நடக்காது. அடுத்தது, எந்த உறவுலையுமே வேறுபட்ட மாறுபட்ட எண்ணங்கள், உணர்ச்சிகள் பரிமாறப்படுகிறது. அதோட இல்லாம அந்த புதிய மலர், இன்று பூத்த புதிய மலர் பொதுவா வரத்துக்கு நம்ம முக்கியமா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய 2 சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பது. இதை நம்ம வாழ்க்கையில சொல்லி கொடுத்து, குழந்தை கோவப்பட்டா உடனே நீங்களும் உடனே இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா அந்த குழந்தை திருப்பி உங்ககிட்ட வந்து பேச மாட்டான். ஒரு பிரச்சனையை ஓப்பனா அவன் பேசுறதுனா, இப்படி செய்யாதப்பா. நடுவர் சொன்னார், எங்க அப்பா வந்து என்ன வந்து இப்படி சொன்னாங்க அப்படி பண்ணாங்க என்னுடைய சகோதரர் சொல்லும் போது, நீங்க வந்து தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு நாங்க சொல்லி தரோம். தப்பு பண்ணினதுக்கு அப்புறம் இப்படி எங்க அப்பா கண்டிப்பா இருக்கிறதுனால நான் தப்பு பண்ணலைங்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம், நாங்க தப்பே பண்ண மாட்டோங்கிறோம். அன்புன்னு வந்திருக்குன்னா அதுல தப்புங்கிற வழிக்கே இடம் இல்லை. அது வந்தாதான் அடுத்து கண்டிப்புங்கிறீங்க. எங்களோட வாதத்துல அன்புக்கு தப்பே பண்ண முடியாது. அடுத்தது, இன்றைய சூழ்நிலை உலகத்துல நிறைய பேருக்கு பல்வேறுபட்ட மனிதர்கள், பல்வேறுபட்ட உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு, மேடு பள்ளங்கள் எல்லாம் இருக்கு. இதுல வந்து ஒரே ஒரு அருமருந்து அன்பு மட்டும்தான். அன்புனால எல்லாமே செய்ய முடியும். அன்பு இல்லாதவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு பேர் இங்க வந்துருக்கோமே, எதுக்கு நம்ம எல்லாரும் வந்தோம்? யாராவது உங்களை வந்து மிரட்டினாங்க அன்னைக்கு வீட்டுல? இன்னைக்கு தமிழ் ஸ்கூல்ல பட்டிமன்றம் நடக்கிறது, பங்கன் நடக்கிறது. இங்க யாராவது வரலன்னா வீட்டுல உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுவேன், இல்லன்னா நீங்க வரலன்னா உங்களோட பேச மாட்டேன் யாராவது மிரட்டினால நீங்க எல்லாம் வந்த கூட்டமா? ஒருவேளை இது தானா அன்பினால் சேர்ந்த கூட்டம். அன்புக்கு நீங்க கட்டுப்பட்டு வந்தீங்களா, இல்ல அத்தனை பேர் மிரட்டினதுனால ஊட்டினதுனால வந்தீங்களா? அன்புக்காக மட்டும்தான் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகூடி அன்பு எனும் இந்த சங்க இழுத்தாதான் உலகத்துல அமைதியா நிம்மதியா இருக்க முடியும். அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை என்று கூறி, தலைவருக்கு தெரியாது கிடையாது என் நடுவருக்கு. அன்புனால அவங்க அம்மா அன்பை ஊத்தி பாசமா வளர்த்ததுனாலதான் அன்பு என்னும் அந்த சங்க வச்சுதான் சட்டத்துல இன்னைக்கு வேலை பண்றாருன்னா அவ்வளவு அன்பா பாசமா. இன்றைய சூழலில் அனைவருக்கும் அவசியம் என்று கூறி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அவர்கள் சொன்னார்கள் பியர் பிரஷர், அதை நான் முற்றிலுமாக ஒத்துக்கொள்கிறேன். அவர்களை பார்த்து இவர்களை பார்த்து உடன் படிக்கின்ற பிள்ளைகளை பார்த்து அவர்கள் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம் என்று அவர் கூறினார்கள். இவற்றை எல்லாவற்றையும் நாம் பெற்றோர்கள் கடைபிடிக்க முடியுமா என்பதை நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பட்டிமன்றத்தின் இறுதியாக கடைசி பேச்சாளராக கண்டிப்பான அணியிலிருந்து திரு சக்திவேல் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பட்டிமன்றத்தில் கடைசியாக பேசும்போது பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. நம்ம கிட்ட வந்து இது மணி முடிச்சுடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சிருக்க மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெற்றோர் தான். அதிலும் கண்டிப்பான பெற்றோர். அவங்களோட கண்டிப்பான வாழ்க்கையில் வளர்ந்துட்டு நல்ல நிலைக்கு வந்துட்டு இன்னைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு கையில மைக் கிடைச்சோம்னா இல்லைல்லப்பா கனிவான பெற்றோர் தான் இவங்க பார்க்கும்போது எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான விழா கொண்டாட்டம். தயவுசெய்து அழ வேண்டாம். பெரியவங்க ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்க, கட்டுப்பாடு கற்ற குழந்தை வளர்ந்தேரும் கட்டுப்பாடுங்கி வளர்ந்த குழந்தை வீழ்ந்தேரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தனால கண்டிப்புங்கிறது வந்து கட்டுப்பாடு வைக்கிறதுனே தவிர. ஒரு நிமிஷம் வந்து புகழாக்கா பேசி முடிச்சாங்க, கிள்ளி பார்த்தேன். நான் கிறிஸ்தவன் வந்திருக்கேன், ப்ளூட்டோல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பு அன்பு அன்பு. நாங்களாம் வந்து வேட்டர்கள் வந்திருக்கோம், அன்பு காட்டாதீங்க, எல்லாம் கையில துப்பாக்கி எடுத்து மனுஷங்க அவங்க. நாங்களும் அன்பான பெற்றோர்கள் தாங்க. நாங்க சொல்றது, அதாவது இட்லியை வந்து 8 புள்ளிகளை பார்த்துட்டு ஊற்றலாம், 16 புள்ளி ஊற்ற பார்க்கலாம். நீங்க வந்து 8 புள்ளி ஊற்றுறதா இட்லி, 16 புள்ளி ஊற்றா இட்லி இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க அப்படி சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் தக்காளி சட்னி இருந்தால் அது எனக்கு கவலை இல்லை. தொடர்ந்து பேசுங்கள். ஆகவே நாங்கள் அன்புக்கு எதிரான வரவில்லை. எங்களை வந்து ஏதோ ஹிட்லர் போலவும் முசோலினி போலவும் சித்தரிக்க வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். விக்டோரியா அவர்கள் வந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, ஒழுங்கின்மையை பற்றி தான் பேசினாங்க. நாங்கள் வந்து கனிவான பெற்றோர் ஒழுங்கின்மையை வந்து ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்ல கிடையாது. நாங்கள் சொல்ல வரது எல்லாமே ஒரு குழந்தையை எப்படி ஒழுங்காக வளர்க்கணும், அதுக்கு எப்படி எல்லைக்கோடு போட்டு வளர்க்கணும்னு சொல்ல வரேன் தவிர கனிவான பெற்றோர் தவறான பெற்றோர் நாங்கள் சொல்ல வரல. அதே மாதிரி மிஷேலை பற்றி தான் சொன்னாங்க. மிஷேல் அவங்க வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் வைஃப். ஸோ அவங்க ஆப்வியஸா வந்துட்டு அப்படிதான் வளர்த்தாகணும். ஆனால் அதே அமெரிக்கா கிட்டத்தட்ட மிச்சம் 800-900 மில்லியன் பீப்புளுக்கு கேட்டீங்க, நீங்க என்னைக்காச்சும் உங்க பிள்ளைங்களை சுதந்திரம் கொடுத்துருக்கீங்களா, நீங்க இப்படிலாம் வளர்க்குறீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா யாரை பத்தி பேச மாட்டாங்க. அதை ஒரே ஒரு கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுதான் சிறந்தன்னு அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல வரோம் நாங்க. அதே மாதிரி ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க. இப்ப என் பையன் வீடு தப்பு பண்றான்னா நான் அவன்கிட்ட கண்டிப்பா வந்துட்டு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா இல்ல போயிட்டு ஓகே என்ன ஆராய்ச்சி பண்ணுங்க அதை பத்தி நான் வந்து என் பையனை கண்டிக்கலாமா, கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணணும் இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அது எது நல்லா செய்யறோம் அதுதான் செய்யணும் தவிர ஆராய்ச்சி பண்ணிட்டு கூடாது. குழந்தைக்கு எது தருவதோ அதுதான் செய்யணும் தவிர யாருமே தெரியாத ஒருத்தர் வந்துட்டு இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னு சொல்லி நான் ஃபாலோ பண்றது இட்ஸ் நாட் ஃபேர்னு சொல்ல வராங்க. அதாவது உங்களுடைய அனுபவத்தின் வெளிப்பாடாக சொல்கிறீர்கள். கண்டிப்பா காலையில் பையன் 8:40 ஸ்கூலுக்கு போகணும்னா நான் கிறிஸ்தவனுக்கு 7:50 கிளம்பணும். 7:50 கிளம்புறேன்னா ஓகே இப்போ என் பையனை கண்டிக்கலாம வேணாமா. யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜினியா என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியல, படிப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே முட்டிடு டிராபிக். இதை நம்ம ரிசர்ச்லாம் படிச்சுட்டு வந்தேன்னா நான் ஸ்கூலுக்கு காலை 8:40 போக முடியாது, சாயங்காலம் 3:40 தான் கட்ட முடியும். நேராக பிளே கிரவுண்ட் தான் சார். அதே மாதிரி காரணி பேசும்போது சொன்னா கண்டிப்பான மனைவி வேணுமா, கனிவான மனைவி வேணுமா. நாங்க வந்து பிள்ளைகளை பத்தி பேசுறோம், நீங்க புத்தகம் எடுத்து பேசுறீங்க. அதே மாதிரி கனிவான பாஸ் வேணுமா, கண்டிப்பான பாஸ் பண்ணுங்க. பாஸ் பிடிக்கலன்னா கபடி மாறலாம், பிள்ளை பிடிக்கலன்னா பையன் தப்பு பண்றாங்க நம்ம தான் கரெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு வேற இந்த பிள்ளை வந்து கனிவா இல்லை வேற பிள்ளை மாத்திரம் மாற முடியாது. அதே மாதிரி ஜென்சி மிளகுலாம் பேசுறீங்க. என்ன இருந்தாலும் அப்பா அம்மா பிள்ளைகள் இன்னைக்கு மாறாது, அதுல இருக்க வளர்ப்பு முறைகள் வந்து இன்னைக்கு மாறாதுதான் சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி அக்கா பூனாக்கா சொன்ன கடைசி என்ன சொன்னாங்கன்னா அன்பா நடந்துருக்காங்க. இப்போ ஒரு டிராபிக் வந்துட்டு ரெட் லைட் ஜம்ப் பண்ணி போறாங்க, இல்ல ஸ்பீட் 70 மேல போறாங்கன்னா போலீஸ் ஸ்டாப் பண்ணா அவன்கிட்ட போய் my dear sir, don't worry about me. பேசிருக்கீங்க இல்ல அவன் தான் வருது மேடம் don't worry, you have been going about 70, you should be கையில அழகாட்டிக்கா சொல்லிருக்கிறோம். ஏன்னா அது கண்டிப்பாங்க இல்லை, சில நேரங்களில் அவர்கள் பேசுவதில்லை, வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கொண்டு அடுத்த நாள் வைப்பார்கள். உங்களுக்கு பெரிய ஒரு அதே மாதிரி வந்துட்டு ஒரு குழந்தை தோல்வி அடிச்சுட்டா வந்து அது கனிவா பேசணும். எல்லாம் ஓகே தான். பையன் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இயர் 7ல ஃபெயில் ஆகிட்டா இயர் 8 டோன்ட் படிக்கணும்னா இந்த வருஷம் இயர் 7ல படி, இந்த வருஷம் இயர் 8ல படி. எப்படி இந்த பாஸ்ல இயர் 8னு சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். அந்த இடத்துல கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவோம், என்ன தப்பு பண்ண ஏன் தப்பு பண்ணு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கரெக்ட் தான் இருக்கணும். அதான் உங்களோட சொல்ல வந்துருக்காங்க.
அதாவது நாங்கள் சொல்றதெல்லாம் கண்டிப்பு மூலமா ஒழுக்கத்தையும் நேர்மையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லலாம். உதாரணம் நம்ம வீட்லயே வந்துட்டு கண்டிப்பா எல்லா வீட்லயும் வந்து நம்ம குழந்தைகள் நாட்டுக்காக உட்கார வச்சுப்பாங்க. அந்த குழந்தை வந்து தப்ப திருப்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி பண்ணும்போது குழந்தைகள் தானாக ஒழுக்கத்தை வந்து கத்துக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி நம்ம கண்டிப்பான சூழ்நிலை வர குழந்தைகள் வந்து பிரச்சனை எதிர்கொள்ள மனநிலைக்கு தயாராகிறாங்க. நாளைக்கே ஒரு பிரச்சனை நம்ம எப்படி ஃபேஸ் அதை திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி நடுவர் வந்து ஆரம்பத்திலே சொன்னார், கண்டிப்பான பேரண்டிங் ஒரு கசப்பான மருந்து தான். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு நோய் வரக்கூடாது தடுப்பூசி போடுறாங்க. ஐயோ அந்த பூசியை போட குழந்தைக்கு வலிக்குமே அப்படி நீங்க போடாம இருந்தீங்களா? இல்ல, போய் முதலாளர் ஒரு சில போட்டு போட்டுருந்தீங்க. அப்ப என்ன பண்றோம், கண்டிப்பான அதாவது இதை போட்டா கண்டிப்பா நோய் வராதுன்னு தெரிஞ்சதுனால அதை பண்ணிதான் வரும் நம்ம. அதே மாதிரி இன்னும் வந்து நாங்கள் குழந்தைகளை கொடுமைப்படுத்துக்காக அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப தப்பு. அதாவது கண்டிப்பா வந்து ஒரு விதமான அன்பை வெளிப்படுத்துற ஒரு வழிதான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குதிரையை வந்து நீங்க வீட்டுல வளர்க்குறீங்க, ஆனா அதே குதிரையை வெளியே ஓடிட்டு போது அது கடிவாளம் போடுறீங்க, கண்ணுக்கு மறைச்சிட்டு போறீங்க. வெளியே போற உலகம் வந்துட்டு பல விஷயங்கள் வச்சுட்டு இருக்கு. அதனால நீங்க வீட்டுல சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து வெளியே இருந்து சொல்ல முடியாது நீங்க. ஸோ அதனால நீங்க வெளியே கூட்டு போற குதிரை வந்து தனிக்கிட்டு ஓடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி போறதான் வீட்டில் வந்துட்டு உங்க குழந்தை வளர்ற சூழ்நிலை வந்துட்டு வெளியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால வெளிச்சூழ்நிலைக்கு குழந்தை வந்துட்டு தயார்படுத்துறதுக்காக தான் வந்து கண்டிப்பான ஒரு நடைமுறையை கொண்டு வரன்றது வந்து ஆணித்தமா சொல்லிக்கிறாங்க. அதாவது வீட்டில் சைக்கிள் ஓட்டுறான் இது போதும் அப்படின்னா அவன் போய் வெளியே வந்து கார் ஓட்ட முடியாது. ஸோ வெளியில கார் ஓட்டுறதுக்கான திறமையை வந்து குழந்தைக்கு சொல்லித்தரங்கிறதா வந்து கண்டிப்பான பேரண்டிங் சொல்லி தராங்க. ஏன்னா நீங்க வீட்டில் சைக்கிள் ஓட்டலாம், ஆனால் வெளியில எல்லாரும் சைக்கிள் மட்டும் ஓட்டல. ஸோ அதுக்கான வெளி சூழ்நிலைக்கு குழந்தைகளை தயார்படுத்துறது தான் வந்து கண்டிப்பான முறையில் சொல்லித்தராங்க. அது கண்டிப்பாக ஒரு எல்லை கோடு மாதிரி அது இருந்தாதான் எங்க நிக்கணும், எங்க போகணும், எதை தாண்டி போகக்கூடாதுன்னு தெரியும். அது கணிவும் போது ஒரு எல்லைக்கோடு இல்லாத போது நீங்க எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணும் போது அந்த சுதந்திரம் வந்து தவறான வழிக்கும் கூட்டி போற வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கண்டிப்பா ஒரு எல்லைக்கோடை போட்டு நம்ம அந்த குழந்தைகளை அங்கே நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. அது புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நோட்டு போகும்போது வாயில வந்து பிள்ளையை கப்பிட்டு போகும். அதை பார்க்கும்போது ரெண்டு தான் பார்க்கலாம். நீங்க பார்த்தா என்ன சொல்றீங்க, ஐயோ அந்த புள்ளி கொஞ்சம் கூட திறமையே இல்லை, குழந்தைய வந்து கடிச்சுட்டு போகுது. ஆனா நாங்க எப்படி பார்க்கணும், குழந்தைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பா வந்து கொண்டு போகணும் சொல்றதை தவிர நீங்க நினைக்கிற மாதிரி கடிச்சு கொண்டு போறது கிடையாது. அதாவது கடிப்பதற்கும் கௌபி செல்வதற்குமான வித்தியாசத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். சரிதான். அதாவது நீங்க எல்லாரும் அந்த ஒரு மாயில் இருக்கீங்க. இப்போ வந்து கனிவான சொல்றேன் பேச வந்துட்டோம். அதாவது வந்து கண்ணுக்கு மையல் கவிதைக்கு பொய்யல்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப பட்டிமன்றத்துக்கு பொய்யல்னு நான் போச்சு பட்டிமன்றத்தின் தலைவர்கள் பேசல்வதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பான பெற்றோர் என்பவர் அன்பில்லாதவர்கள் அவர்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் காவலாளிகள் என்பதை உணர்த்த கொண்டிருக்கிறார்கள். கனிமைங்கிற பெயரில் சுதந்திரம் தரும்போது அவர்கள் செய்யும் தவறு அவர்களை விபரீதமான எல்லை கொண்டு சென்றுடும் என்பதை அடுத்து நிறுத்தவே ஒரு கண்டிப்பான பெற்றோராக நாங்கள் விளங்குகிறோம். அப்துல் கலாம் ஐயா பத்தி பேசும்போது சொன்னீங்க நீங்க, அவர் வந்துட்டு அவங்க அப்பா கனிவா இருந்தாருன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா கனிவா இருந்தாரா இல்லைன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் பேர் சொல்லிக்க மாட்டாரு, எங்கிட்ட சொன்னதில்லை. ஆயிரம் சொல்லிட்டு போறாங்கன்னா அதே மாதிரி ஆர்வாய்டு வந்து தாமஸ் அம்மா வந்து ரொம்ப கனிவா சொல்லிட்டாங்க. சில நல்ல மனிதர்கள் சிலருடைய நல்ல மனிதர்களுடைய கனவில் வந்து சொல்லுவார்கள். அதுபோல் அதாவது அவங்க இறந்துட்டாங்கன்னா என்னதான் பேசலாம் அப்படிங்கிறத அவங்க அப்பாவே சேர்த்து போய் சொல்லப்பட்டு வேண்டிக்கிறீங்க. ஆகவே கனிவான குழந்தைகள் கனிவான பெற்றோர்கள் குழந்தையின் இதயத்தை வைப்பார்கள். கண்டிப்பான பெற்றோர்கள் குழந்தையின் வாழ்க்கையை உருவாக்குவார்கள். அதாவது ஒரு மரமாக இருந்தாலும் வளர வளர கிளையை வெட்டாவிட்டால் அது வந்து ஒரு தெளிவற்ற நிலை சென்றுவிடும் என்பதுதான் கிளையை வெட்டிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி குழந்தைகள் வளரும் போதும் அவர் எங்கேயும் தவறு செய்ய விடாமல் ஒரு பாதுகாப்பாக சில விஷயங்களை வெற்றி கொண்டு செல்வது கண்டிப்பான பெற்றோர்கள் ஒரு கடமை இருக்கு சொல்றது. என் வீட்டுக்கு அடங்காத பிள்ளை வெளியே தான் அடங்கு சொல்றாங்க, அந்த அன்னைக்கு போயிடக்கூடாங்க தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா 2 விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அன்பான பெற்றோர் குழந்தைகள் நண்பர்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, இது வந்து காம்படிஷன் ஜோன். ஸோ அதனால அதுக்கான களமிறக்கம் தான் வந்து ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் சொல்லி வருகிறாங்க. கண்டிப்பான பெற்றோர்கள் ஒவ்வொரு கண்டிப்பும் பிள்ளையின் எதிர்காலத்தில் ஒரு கட்டிட கல்லாதான் மாறுமே தவிர இன்றைக்கு ஒரு கடைக்கல்லாக இருக்காது என்பதை ஆணித்தமாக சொல்லிக்கொண்டு strict parents raise prepared children more than a perfect children and that's what the world needs. நடுவுக்கும் வந்துட்டு ஒன்னு சொல்லி முடிக்க விரும்புறேன். ரெண்டு சொல்லுங்க. உங்க அப்பாவும் வந்துட்டு ப்ளூ இங்க்ல உங்க நம்பர் சர்க்கிள் பண்ணதுனால உங்களுக்கு சொல்ல, ஒருவேளை உங்க நம்பர் இல்லாம இருந்தால் அவர் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே
சொல்லுவார்களே விளையும் பயிர் முளையிலே என்று. நான் பிறக்கும் பொழுதே அவருக்கு தெரியும் நான் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி விடுவேன். எனவே அவருக்கு தெரியும் நாளை வருகின்ற ரிசல்ட்டை இன்றே எனக்கு ட்ரீட் கொடுக்க வேண்டும், மாலை முரசில் பட்டம் அடிக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. எனவே நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். ஒருவேளை அவர் நம்பர் வராமல் இருந்தால் இந்த நடுவர் வேறு விதமாக பேசியிருப்பார். ஆனால் நீங்கள் சொல்வது போல் என் நம்பர் அதில் இல்லை. ஏனென்றால் மாலை முரசிலும் தினத்தந்தியிலும் வருகிற நம்பர் எப்படி என்றால் ரேஞ்ச் தான் கொடுப்பார்கள், இந்த எண்ணிலிருந்து இந்த எண் வரையிலும். சோ இடைப்பட்ட எண்கள் அதில் அடங்கி இருக்கும். எனவே அதில் என்னுடைய எண்கள் இல்லைதான் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆகவே கண்டிப்பாக கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கிறேன். நல்ல குழந்தை என்பது ஒரு நல்ல மனிதனாக வளர்வதே தவிர இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இல்லை பலவித தொழில் வெள்ளராக ஒரு நம்ம நம்மளோட கடமை என்னன்னா ஒரு நல்ல குழந்தையை சமூகத்தை கொடுக்கணுங்கிறத கண்டிப்பான பெற்றோர் இந்த உலகம் செய்யறாங்க சொல்லிட்டு கண்டிப்பான ஒரு பெற்றோர் நல்ல மனிதனை வளர்க்கிறேன் சொல்லி வாய்ப்பு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஒருவேளை நடிகர் கனிவான பெற்றோர்னு தீர்ப்பு சொன்னா ஒரே காரணம் மணி 1 மணி ஆயிடுச்சு, பசியில மாதிரி சொல்லுவாங்க. அவர் சொல்ற தீர்ப்பு கண்டிப்பான பெற்றோர் தான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பட்டிமன்றத்தின் முடிவை குறித்து எந்த ஒரு அச்சமும் கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு சாதகமாக கொடுத்தால்தான் நான் பிரிஸ்டலுக்கு வர முடியும் என்ற மிரட்ட வேண்டாம். எனக்கு கிளாஸ்டரிலும் நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள். நான் 2 நாட்களுக்கு இங்கே கூட தங்கிவிடுவேன். அருமையாக பேசினீர்கள். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று சொல்லுவார்கள். இதில் அடி என்பது கண்டிப்பு. பைபிளில் ஒரு வசனம் சொல்லுகிறது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று. பிரம்பு என்பது இங்கே அடிப்பதோ உதைப்பதோ வன்முறையோ அல்ல, கண்டிப்பு என்பதை குறிப்பதாக நான் உணர்கிறேன். நண்பர்களே, பெருமழை பெய்து ஓய்ந்தது போல் இருக்கிறது. 2 அணிகளிலும் பேசிய அனைவரும் உண்மையிலேயே சிறப்பாக பேசினார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நமது கரவொலி எழுச்சி பாராட்டுகிறேன். எப்படி இருந்தாலும் 1 மணியை தாண்டிவிட்டாலும் கூட நாம் ஒரு முடிவிற்கு வந்தாக வேண்டும். 2 தரப்பினர்களின் வாதங்களின் அடிப்படையிலும் அதனை தொடர்ந்து நாம் சிந்தித்ததின் விளைவாகவும் சில உண்மைகளையும் சில விளக்கங்களையும் இங்கே கொடுக்க வேண்டிய அவசியமாகிறது. அன்பின் முதிர்ச்சியே கனிவு, அன்பின் முழுமையே கனிவு. கனிவு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவையும் நட்பையும் பெருக செய்கிறது. கனிவு பிள்ளைகளின் வாய்மையை நேர்மையை வலுவாக்குகிறது. பிள்ளைகள் சுதந்திரமாக செயல்பட உரிமை அளிக்கிறது. பிள்ளைகளின் விருப்பங்களுக்கு செவி சாய்க்கிறது. கனிவு பிள்ளைகளின் அச்சத்தையும் பயத்தையும் தவிர்க்கிறது. கனிவு தெளிவான சிந்தனைக்கு வழிவகுக்கின்றது. கனிவு புதிய முயற்சிகளுக்கு வாசல் திறக்கிறது. கனிவு முன்னேற்ற பாதைகளுக்கு படிகள் அமைத்துக் கொடுக்கிறது. கனிவு பொறுப்புகளையும் கடமைகளையும் புரிய வைக்கிறது, உணரச் செய்கிறது. இன்றைய உலக சூழ்நிலையில் இது போன்ற வெளியரங்கமான பொதுக்கூட்டங்களிலும் பொது மேடைகளிலும் சில விடயங்களை நேரடியாக நாம் பட்டியலிட முடியாது, பட்டியலிட்டு சொல்லுவது சாத்தியமல்ல என்பதால் சில உதாரணங்களை சில உவமைகள் மூலம் சில உதாரணங்கள் மூலம் சொல்வது ஏற்புடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவ்வகையிலே நம் பிள்ளைகளை நாம் வளர்க்கும் செடிகளுக்கு ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வதை செடிகளுக்கு நாம் நீர் ஊற்றுவதை போல, அவற்றிற்கு உரமிடுவதைப் போல, சூரிய ஒளி படக்கூடிய இடத்தில் காற்றோட்டம் சீராக இருக்கும் இடத்தில் வைத்து அன்போடு அக்கறையோடு கரிசனையோடு வளர்ப்பது போல, அதுபோலத்தான் வானத்தில் வட்டமிட்டு உயர்ந்து அழகாக பறக்கும் பட்டத்திற்கு வால் போல
பிள்ளைகள் சமூக வானில் உயர்ந்து சிறக்க கனிவு எனும் வாளாக இருந்து பெற்றோர்கள் உதவுகிறார்கள். கனிவிற்கு கால வரையறை கிடையாது. பிள்ளைகளின் எந்த நிலையிலும் எந்த வயதிலும் கனிவோடு இருந்து பிள்ளைகளின் உயர்வுக்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க முடியும். ஆனால் கண்டிப்பு கால வரையறைக்கு உட்பட்டதுதான். எல்லா நிலையிலும் கண்டிப்பை பிரயோகிக்க முடியாது. சிறுவனாக இருந்தபோது பரவாயில்லை, கல்லூரியில் இருக்கும் பொழுது பரவாயில்லை, அவன் வேலைக்கு சென்ற பிறகும் நீங்கள் கண்டிப்போடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. எனவே கண்டிப்பு என்பது அச்சத்தை கொடுக்கிறது. கண்டிப்பு என்பது பயத்தை கொடுக்கிறது. கண்டிப்பு என்பது தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடும். அடிமைத்தனத்தை அடிமனதிலே ஆழமாக பதிக்கக்கூடும். கண்டிப்பு வெளிப்படை தன்மைக்கு ஊறு விளைவிக்கக்கூடும். அனுமானங்களின் அடிப்படையில் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உகந்தவர்கள் கனிவான பெற்றோரே என தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எனினும் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் காட்டாற்று வெள்ளம் போல செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் சேதங்களை உருவாக்கி செல்லும். அப்படி பேரழிவை ஏற்படுத்தாத வண்ணம் அதை தடுத்து நிறுத்தி முறைப்படுத்தி கண்டிப்பு என்னும் கரைகளை கொண்டு கரைகளை உயர்த்த வேண்டும், தடுப்பணைகளை எழுப்ப வேண்டும். அப்படி கரைகளை பலப்படுத்தி அணைகளிலிருந்து கால்வாய்கள் மூலம் அந்த தண்ணீரை முறைப்படுத்தினால் அவை பயிர் காக்கும் பாசன நீராகவும் உயிர் காக்கும் குடிநீராகவும் பயன்படும். செடிகளுக்கு நீர் ஊற்றுவதை பார்க்கிலும் உரமிடுவதை பார்க்கிலும் பாதுகாப்பு வேலி அமைப்பது மிக 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 முக்கியம். அதுபோல பெருகி வரும் சமூக சீர்கேடுகளில் இருந்து நம் பிள்ளைகள் காக்கப்பட்டு முன்னேற்ற பாதையில் பயணிக்க செய்ய வேண்டுமாயின் கண்டிப்பு எனும் வேலி கண்டிப்பாக அவசியம். தேவையற்ற திசைகளிலே படரும் கிளைகளை நாம் வெட்டுவது போல களைவதைப் போல சமூகம் வெறுக்கும் தேவையற்ற நட்புகளை தீய பழக்கங்கள் இருக்குமாயின் அவற்றை கண்டிப்புடன் களைந்தெறிய வேண்டுவது மிகவும் அவசியமாகிறது. கனிவு பட்டங்களின் வால் போன்றது என்றால் கண்டிப்பு அதன் நூல் போன்றது. வாளர்ந்த பட்டங்களை நாம் அங்கங்க வானத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நூலர்ந்த பட்டங்களின் நிலைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காற்றடிக்கும் திசைகள் எல்லாம் அடித்து செல்லப்படும், அவை கலங்கடிக்கப்படும். சில நேரங்களிலே அவை மரக்கிளைகளிலே மாட்டிக்கொள்ளலாம், மின்சார கம்பிகளிலே சிக்கிக்கொண்டு மேலெழும்ப முடியாமல் தவிக்கலாம். காற்றுக்கும் மரக்கிளைகளிலே மாட்டி அவைகள் தொங்கும் பொழுது பார்க்கும் பொழுது பரிதாபமாகத்தானே இருக்கிறது. எனவே கண்டிப்பு எனும் நூல் இருந்தால் சிக்கலில் சிக்கிக் கொள்ளாமல் தடைகள் தவிர்க்கப்பட்டு வான்வெளியில் உயரமாக பறக்க செய்ய முடியும். அதுபோல பெற்றோரின் கண்டிப்பு எனும் நூலின் கட்டுப்பாடு பிள்ளைகள் சிக்கலற்ற தெளிவான சமூகம் எனும் வானில் உயர்ந்து சிறக்க முடியும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தங்கம் ஆபரணமாக வேண்டும் என்றால் கண்டிப்பு எனும் நெருப்பை சந்தித்துதான் ஆக வேண்டும். வைரம் ஜொலிக்க வேண்டுமானால் கண்டிப்பு எனும் பட்டை தீட்டப்பட்டுதான் ஆக வேண்டும். வேலி போடுவது செடிகளுக்கு பிடிக்காதுதான், நெருப்பிலிடுவது பொண்ணுக்கு பிடிக்காதுதான், பட்டை தீட்டுவது வைரத்திற்கு பிடிக்காதுதான், நூல் கொண்டு பட்டத்தை கட்டுப்படுத்துவது பட்டத்திற்கு பிடிக்காதுதான், அணைகள் போட்டு தடுப்பதும் கரைகள் அமைத்து முறைப்படுத்துவதும் வெள்ளத்திற்கு பிடிக்காதுதான். உயர்ந்து வளர வேண்டும் என்றால் தங்கம் போல் வைரம் போல் மேன்மையான நிலையை அடைய வேண்டுமானால் கண்டிப்பு எனும் படிநிலைகளை கடந்துதான் வந்தாக வேண்டும். அதுபோல பிள்ளைகள் வாழ்வில் உன்னத நிலையை அடைய வேண்டுமாயின் நற்கனிகளை கொடுக்க வேண்டுமாயின் கண்டிப்பு எனும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் அடங்கிதான் ஆக வேண்டும். கண்டிப்பான பெற்றோரே தன்னுடைய பிள்ளைகளின் உயர்வுக்கு உகந்தவர்கள் என்ற தீர்ப்பை அளித்து இந்த பட்டிமன்றத்தை இத்துடன் நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். செல்லுகின்ற இடமெல்லாம் செல்லுகின்ற நாணயமாக இருக்க வேண்டும் என்றால் நாணயங்களுக்கு கண்டிப்பாக 2 பக்கங்கள் அவசியம்.
அதுபோல பயிருக்கு கனிவு எனும் நீரும் உரமும் எத்தனை அவசியமோ கண்டிப்பு எனும் வேலியும் அத்தனை அவசியம்தான். பட்டங்களுக்கு கனிவு எனும் வாள் எத்தனை அவசியமோ கண்டிப்பு எனும் நூலும் அத்தனை அவசியம்தான். தன் மகன் சான்றோன் என மற்றவர்கள் சொல்ல கேட்க வேண்டுமாயின் தன் பிள்ளைகள் கற்றவர்கள் சபையிலே முந்தி இருப்பவர்களாக விளங்க வேண்டும் என்றால் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டுமாயின் அதற்கும் மேலே ஒரு படி சென்று பார்ப்போமையானால் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கின்ற அளவிற்கு நம் பிள்ளைகள் முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போட வேண்டுமாயின் பெற்றோர்கள் பிள்ளைகளின் நிலை அறிந்து கனிவாகவும் அதே சமயத்தில் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வது சால சிறந்தது என கூறி, தேவர்கள் உண்ணக்கூடிய அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினால் என்னவாகும் என்பதை உணர்ந்தவர்களாக செடிகளுக்கு நீரூற்றுங்கள், மூழ்கடித்து விடாதீர்கள். செடிகளுக்கு உரமிடுங்கள், அந்த உரங்களை செடிகளை மூடிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற கிளைகளை வெட்டும் பொழுது உங்கள் கோடாரிகள் வேரின் பக்கம் வீசி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தங்கத்தை மெருகேற்றுங்கள், உஷ்ணத்தை அதிகரித்து உருவத்தை சிதைத்து விடாதீர்கள். வைரத்தை பட்டை தீட்டுங்கள், கற்கள் கரைந்து காணாமல் போக மட்டும் தீட்டிக் கொண்டே இருக்காதீர்கள். வெள்ளத்திற்கு அணை போடுங்கள், அவ்வப்போது மதகுகள் என்னும் ஷட்டர்களை திறந்து விடுங்கள். பட்டத்தின் வால் எனும் கனிவின் கணம் கூடிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த வாளின் கணமே பட்டத்தை மேலெழும்பாமல் அழுத்திவிடும். நூல் எனும் கண்டிப்பை உங்கள் முழு பலம் கொண்டு முரட்டுத்தனமாக இழுத்து நூலை முறித்து விடாதீர்கள். அளவுக்கு அதிகமான கனிவு அலட்சியப்படுத்தப்படும். அளவிற்கு அதிகமான கண்டிப்பு நம்மை பிள்ளைகளிடத்திலிருந்து அந்நியப்படுத்திவிடும். அளவான கனிவுடனும் அளவிற்கு அதிகமாகாத கண்டிப்புடனும் நடந்து கொள்ளும் பெற்றோரின் பிள்ளைகள் வாழ்வில் முன்னேற்ற பாதையில் வெற்றி நடைபோடுவது அதிக நிச்சயம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவிடுங்கள். அவர்களின் கருத்துக்களை நிதானமாக கேளுங்கள். பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களுக்கு தவறாமல் செல்லுங்கள். ஆசிரியர்கள் சொல்லுவதை கூர்ந்து கவனியுங்கள். பள்ளியில் இருந்து வரும் அந்த ரிப்போர்ட்டுகளை அலட்சியம் செய்யாதீர்கள். உங்கள் கனிவின் அடர்த்தி உணரப்படுகிறதா என தெரிந்து கொள்ளுங்கள். உங்களின் கண்டிப்பின் நோக்கங்களை எடுத்து சொல்லுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் பிள்ளைகளை அடுத்தவர்களோடு ஒப்புமை செய்து மதிப்பீடு செய்யாதீர்கள் என்ற வேண்டுகோளோடு, பிள்ளைகளே, பெற்றோர்களுக்கு செவி கொடுங்கள், அவர்களிடத்தில் உண்மையாய் இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பட்டிமன்றத்தின் 2 அணியினருமே வெற்றி பெற்றவர்கள் என்று அறிவித்து, இந்த வெற்றியை இன்று நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழ் புத்தாண்டின் நடு நாயகமாக விளங்கும் தமிழ் அன்னையின் பொற்பாதங்களில் அர்ப்பணித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வெல்க தமிழ். மீண்டும் சந்திப்போம்.